எக்ஸாம்ஸ்ல இந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணுமா இல்ல லாஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியணும். அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பிஸ்னஸ்ல ஒரு வருஷம் முடிய போகுதுன்னா நமக்கு மெயினா என்ன தெரியணும்? நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா இல்ல லாஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியணும். அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுல நம்ம யூஸ் பண்ற லாஜிக் ரொம்ப சிம்பிள். கடைசியா இருக்கிற காசுல இருந்து முதல்ல இருந்த காசை மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப இந்த சம்ம பாப்போம். வருஷம் முடிய போகும்போது உங்க கையில 3,50,000 ரூபாய் இருக்கு. இதுதான் பேஸ். இந்த வருஷம் உங்க பர்சனல் யூஸுக்காக பிசினஸ்ல இருந்து 40,000 ரூபாய் எடுத்திருக்கீங்க. அக்கவுண்ட்டை பொறுத்தவரை இந்த காசை நீங்க எடுக்கலன்னா உங்க க்ளோசிங் கேபிட்டல் இன்னும் அதிகமா 3,90,000 இருந்திருக்கும். சோ கரெக்டான கால்குலேஷன் வரதான் இந்த டிராயிங்ஸை நம்ம ஆட் பண்றோம். டோட்டல் 3,90,000. வருஷத்துக்கு நடுவுல ஒரு 70,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பிசினஸ்ல போட்டீங்க. நோட் பண்ணுங்க, இது பிசினஸ் பண்ண ப்ராஃபிட் கிடையாது, உங்க பாக்கெட்ல இருந்து போட்ட காசு. சோ பிசினஸ் எவ்ளோ ஏர்ன் பண்ணுச்சுன்னு தெரியதான் இதை மைனஸ் பண்றோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000. இதுதான் ரியலா பிசினஸ் கையில இருக்கிற கரண்ட் வேல்யூ. வருஷத்தோட ஆரம்பத்துல நீங்க 2 லட்சத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ 2 லட்சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு அப்புறம் உங்க கையில 3,20,000 இருக்கு. ஃபைனல் ஆன்சர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். உங்க அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000, ஓப்பனிங் கேபிட்டல் 2 லட்சத்தை விட அதிகமா இருக்கு. 3,20,000 மைனஸ் 2 லட்சம், அப்போ 1,20,000. ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா அது ப்ராஃபிட், நெகட்டிவா வந்தா அது லாஸ். இங்க நமக்கு 1,20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. எக்ஸாம்ஸ்ல இந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். டிராயிங்ஸை ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸடா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? நம்ம KM எஜுகேஷன் வர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.